திமுக செயற்குழுவில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பதவிகளுக்கு ஏற்ப வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒருவர் 3 முறை திமுக மாவட்ட செயலர் பதவி வகிக்கலாம் என செயற்குழு தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மிக முக்கியமான தீர்மானம், ஒருவர் 3 முறை திமுக மாவட்ட செயலராக பதவி வகிக்கலாம் என செயற்குழுவில் தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2 முறை மட்டுமே என காலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது அது 3 முறையாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிளை செயலர், வட்ட செயலர், ஒன்றிய செயலர், நகர செயலர் ஆகிய பதவிகளுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட செயலர் பதவிக்கு ஒருவர் 3 முறை பதவி வகிக்கலாம் என்ற தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காலையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஒருவர் 2 முறை மட்டுமே மாவட்ட செயலராக பதவி வகிக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. தற்போது அந்த தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒருவர் 3 முறை திமுகவின் மாவட்ட செயலராக பதவி வகிக்கலாம் என திமுக செயற்குழுவில் தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், காலையில ஒரு தீர்மானம், தற்போது அதில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு ஏதேனும் கோரிக்கைகள் எழுந்ததன் அடிப்படையில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு என்னென்ன தீர்மானங்கள் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிறது? திமுக செயற்குழுவில் மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதில் மாவட்ட செயலாளருக்கான பதவி வகிக்கக்கூடிய நபர்கள் 2 முறை இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் வந்த தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டு இருப்பதாக திமுகவினுடைய தலைமை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர் 2 முறை என்பதற்கு பதிலாக 3 முறை அந்த பொறுப்புகளில் இருக்கலாம் என்று தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மாற்றம் செய்து இருப்பதாக திமுக தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கிறார்கள். எனவே 9 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதில் மிக முக்கியமாக மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை 3 முறை அவர்கள் இருக்கலாம் என்று திருத்தம் செய்து திமுக தலைமை தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய இருக்கிறது. 866 பேர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் பல கருத்துக்களை தெரிவித்ததாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதாவது திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருடைய பொறுப்புகளுடைய காலகட்டம் குறித்து பேசினார்களா என்று தெரியவில்லை. ஆனால் திமுகவினுடைய தலைமை கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதில் மாவட்ட செயலாளருடைய பொறுப்பும் எத்தனை முறை இருக்கலாம் என்ற இந்த எண்ணிக்கை குறித்து மிக முக்கியமான நடவடிக்கையாக இது இருக்கிறது. எனவே இதில் சில கருத்துக்கள் வந்திருக்கலாம் என்ற தகவல் தெரிகிறது. ஆனால் இதை அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமை செயற்குழு கூட்டத்தில் என்ன விவாதம் செய்தார்கள் என்பது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. ஆனால் தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் 3 முறை இருக்கலாம் என்ற ஒரு தகவலை இந்த தீர்மானத்தில் திருத்தம் செய்திருப்பதாக திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.